நம்ம சேனலில் துவையல் துவையல் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு கடாய் அடுப்பில் வச்சு சூடான உடனே இதில் காணம் போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். நல்லா வறுக்கணும். அதனோட வாசனை நல்லா வார அளவுக்கு நல்ல இதை வந்து நம்ம வறுத்து எடுக்கணும். இது இப்போது நல்ல வாசனை வர ஆரம்பித்தாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு, 4 பல் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கூட போட்டுட்டு அப்புறம் புளி கொஞ்சமாக புளி போட்டு மறுபடியும் இதை வந்துட்டு கிண்டி கொடுக்கணும். கிண்டி கொடுத்து இந்த காணம் வந்துட்டு வெடிக்கிற சவுண்டு கேட்கும். பொரியிற அந்த சவுண்டு வந்து கேட்கும்போது நமக்கு இது நல்லாவே ரெடி ஆகிடும். இது வந்து இப்போ பொரிய ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சுருவோம். இப்போ நம்ம ஆற வச்சுருந்த காணத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. மாற்றிட்டு அது கூட வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி போட்டுட்டு நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் துருவின தேங்காவும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு தண்ணி விடாமல் நம்ம கொரன்னு அரைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜ் ஆன பிறகு காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும். நம்ம வந்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட துவையல். இனி இதை வந்துட்டு சாப்பிடலாம். இந்த துவையல் வந்துட்டு வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நம்மளோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.